வணக்கம். தமிழோடு விளையாடு. இது விளையாட்டு தமிழ். தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிற பள்ளி மாணவர் மட்டுமே பங்கு பெறுகிற விளையாட்டு நிகழ்ச்சி இது. 30 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ் தொலைக்காட்சியில் கண்டிராத ஒரு புத்தம் புதிய கோட்பாடு. தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் உள்ள பள்ளிகள் பங்கு பெறுகிற முதல் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் உண்டு. இப்படி பல சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒரு அணியும், அதிகமான பள்ளிகளை கொண்டிருக்கிற பெரிய மாவட்டங்களிலிருந்து 2 பள்ளிகள் என மொத்தம் 44 பள்ளிகளை கொண்டு விளையாடப் போகிற நிகழ்ச்சி இந்த தமிழோடு விளையாடு. இந்த நிகழ்ச்சி தமிழ் மாணவர்களின் தமிழ் அறிவை சோதிக்கும் நிகழ்ச்சி அல்ல, தமிழ் அறிவை ஊட்டும் நிகழ்ச்சி. இதுதான் தமிழோடு விளையாடு. இது ஒரு வார நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியிலும் 4 அணிகள் பங்கேற்பர். சில அணிகள் தேர்வாகி அடுத்த நிலைக்கு செல்வர், சில அணிகள் வெளியேற வேண்டி வரும். ஆனால் வெளியேறுகிற அணிகளுக்கும் எல்லா மாணவ மாணவியருக்கும் பரிசுகள் உண்டு. இந்த நிகழ்ச்சியில் எந்த பரிசையும் பெறாமல் ஒரு மாணவனோ மாணவியோ கூட தங்கள் ஊருக்கோ தங்கள் பள்ளிக்கோ திரும்பி செல்ல போவதில்லை. இந்த நிகழ்ச்சி 6 நிலைகளை கொண்டது. முதல் 3 நிலைகளுக்கு பிறகு கால் இறுதி, பிறகு அரை இறுதி, இறுதிப் போட்டி. இந்த மாபெரும் இறுதிப் போட்டியில் வென்று பட்டத்தை வெல்கிற அணிக்கு என்ன பரிசு என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. 3வது இடத்தை பிடிக்கிற அணிக்கு 75,000 ரூபாயும், 2வது இடத்தை பிடிக்கிற அணிக்கு 1,50,000 லட்சம் ரூபாயும், பட்டத்தை வெல்கிற அந்த பள்ளிக்கு அந்த 3 மாணவ மாணவியருக்கும் 3 லட்சம் ரூபாயும் பரிசாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கென்று பல சிறப்புகள் உண்டு என்று நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா? இதுவரைக்கும் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் இப்படி எல்லா மாவட்டங்களிலுமிருந்து பள்ளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்த மாபெரும் போட்டி நிகழ்ந்ததும் இல்லை, இப்படி பரிசுகளை அள்ளி அள்ளி வாரி வழங்கியதும் இல்லை. இதுதான் தமிழோடு விளையாடு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற 4 மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிற அணிகளை பள்ளிகளை சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு அணியிலும் 3 மாணவ மாணவியர் இருப்பர். ஒருவர் 7ஆம் வகுப்போ அதற்கு கீழோ படிக்கிறவராக இருக்க வேண்டும். இன்னொருவர் 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு படிக்கிறவராக இருத்தல் வேண்டும். 3வது மாணவர் 10ஆம் வகுப்போ அதற்கு மேல் படிக்கிறவராகவோ இருக்க வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அணியாக, முதல் பள்ளியாக நாம் வரவழைப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஏகேடி கல்வி நிறுவனங்கள். என் பெயர் நீ ஸ்ரீ பிரியதர்ஷினி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஏகேடி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பெயர் கா தேவதர்ஷினி. நான் 9ஆம் வகுப்பு பயிலுகின்றேன். என் பெயர் தி ஹரிணி. நான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டு வருகிறேன். புக்ஸ் படிக்கிறது, அப்புறமா கவிதைகள் படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதின கவிதை ஒன்று உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். தன்னம்பிக்கை. முடியாது என்பது மூடத்தனம், முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. சரியான லட்சியமில்லா வாழ்க்கை துடுப்பில்லா படகு போன்றது, காற்றில் அசையும் ஆனால் கரை போய் சேராது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதாரணமானவர் கூட சாதனையாளராகலாம். இந்த நிகழ்ச்சிக்கு போட்டிக்கு எப்படி உங்களை தயார்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க? ஒருவரா சொல்லுங்க. இதுக்காகவே நேரம் ஒதுக்கி நிறையவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என நிறைய படிச்சுட்டு வந்திருக்கோம். உன்னை அவ்வளோமா அங்கே படிக்க சொன்னோமா? எனக்கே அது தெரியாதுல்ல, என்னை தாண்டி படிக்கக்கூடாது. சரி, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சிறப்பாக பங்கு பெற உங்கள் ஆசிரியரும் பெற்றோரும் நண்பர்களும் உங்களுக்கு உதவி இருப்பார்கள். இப்போ நீங்கள் அமர்ந்துருங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் 2வது அணி சேலம் மாவட்டத்தின் சார்பாக வந்திருக்கும் SRK குளோபல் பள்ளி. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகைய நற்கணக்கு, மன்னன் சிலம்பே மணிமே கலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. என்னோட பெயர் சி வர்ஷா. நான் SRK குளோபல் ஸ்கூல்ல 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஆஸ்ரீ தர்ஷக். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். Have an adorable birthday. It's time to shine. You are growing and glowing up day by. என்னோட பேர் சாஹிஃபா. நான் SRK குளோபல் ஸ்கூல் சேலம்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். போயம் ரைட் பண்ணுவேன். இங்கிலீஷ்ல என்னோட ஓன் போயம்ஸ் நானே ரைட் பண்ணுவேன். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லார் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பாக பயிற்சி எடுத்து வந்திருப்பீர்கள், பரிசை வெல்ல காத்திருப்பீர்கள் என நம்புகிறோம். நீங்க அமர்ந்திருக்கலாம்.
இன்றைய நிகழ்ச்சியின் மூன்றாவது அணி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். வணக்கம், என் பெயர் லக்ஷ்யா ஆனந்த். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் என்னும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பெயர் சுதர்சன், 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் முகுந்தன், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சங்கம் முழங்கிட, சங்கொலி முழங்கிட, தமிழோடு விளையாட தளராமல் வந்தேன். உங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி தர்மபுரி மாவட்டத்தில் ஏலகிரி பகுதியில் இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர். என் பெயர் மதுமிதா, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி ஏலகிரியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் பி மைதிலி, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பெயர் எம் கவிப்பிரியா, 11ஆம் வகுப்பு பயில்கிறேன். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல தனியார் பள்ளிகள் தான் வருவாங்க. ஆனால் நிகழ்ச்சிக்கு பெருமையும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சியை மூட்டுவது யாருன்னா அரசு பள்ளி மாணவ மாணவியர் தான். உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு அரசு பள்ளி வந்தால் தான் இந்த மாதிரியான மாணவ மாணவியருக்கான விளையாட்டு நிகழ்ச்சியை முழுமையடையும் நம்புகிற கூட்டத்தில் நானும் ஒருவன். உங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லார் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பாக பயிற்சி எடுத்து வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைய சுற்றுகளை தொடங்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியினுடைய சுற்றுகளை பற்றிய ஒரு அடிப்படை செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியிலும் 4 சுற்றுகள் உண்டு. முதல் 3 சுற்றுகளை தனித்தனியாக விளையாடுவர். ஒவ்வொரு அணியிலுமிருந்து ஒருவர் மட்டும் தனியாக முன்னே வந்து விளையாட வேண்டும். 4வது சுற்றை மட்டும் ஒரு அணியாக மூவரும் சேர்ந்து விளையாடுவர். ஒரு சுற்றில் பங்கு பெறுபவர் இன்னொரு சுற்றில் பங்கு பெற முடியாது. முதல் 3 சுற்றுகளில் யார் எந்த சுற்றை விளையாட வேண்டும் என்பதை அணிகள் தீர்மானித்து கொள்ளலாம். இப்பொழுது முதல் சுற்றை தொடங்க போகிறோம். முதல் பள்ளியாக நாம் வரவழைப்பது கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கும் AKT கல்வி நிறுவனங்கள். ஹரிணி, நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு ஐயா. இப்போ முதல் சுற்றை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்காகவும் ஒரு முறை நினைவு ஊட்டிடுவோம். முதல் சுற்று என்பது 3 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சுற்று. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கால வரையறை 30 வினாடிகள். 5 ஊகங்கள் வரை உங்களுக்கு அனுமதி உண்டு. முதல் ஊகத்திலேயே சரியான விடை வந்துவிட்டால் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 2வது ஊகத்தில் சரியான விடை கிடைத்தால் 8 மதிப்பெண்கள். 3வது ஊகத்திற்கு 6 மதிப்பெண்கள். 4வது ஊகத்தில் சொன்னால் 4 மதிப்பெண்கள். இறுதி 5வது ஊகத்தில் சொன்னால் 2 மதிப்பெண்கள். முதல் எழுத்து உங்களுக்கு திரையில் கொடுக்கப்படும். இவர்கள் முதல் எழுத்தை கண்டவுடன் சில சமயம் அவர்கள் எதேச்சையாக சொல்கிறது கூட சரியான விடையாக அமைந்து விட வாய்ப்பு உண்டு. அப்போ 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். இவர்கள் ஊகிக்கிற ஒரு சொல்லில் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லில் ஏதாவது ஒரு எழுத்து இருந்தால் அந்த ஒரு எழுத்து திரையில் காண்பிக்கப்படும். அப்போ 2 எழுத்துக்கள் திரையில் வந்த பிறகு ஒரு 3 எழுத்து சொல்லை கண்டுபிடிப்பது பெரிய கடினமாக இருக்காது. தொடங்கலாமா? உங்களுக்கு விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக இருக்கு இல்லையா? இப்போ திரையை பாருங்க. முதல் சுற்றில் முதல் எழுத்து உங்களுக்கு தெரிந்த உடனே உங்களது கால வரையறை தொடங்கிவிடும். முதல் எழுத்தை காட்டுங்க ஐயா. படம். படம் இல்லை. பணம். பணம் இல்லை. பதிவு. பதிவு. என்ன அழகான சொல் சொல்றீங்க. இல்லை. பரிசு. பரிசு. இறுதி 5வது வாய்ப்பு. பணிவு. பணிவு. மணி ஒலிக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, அதனால பணிவு நீங்க காட்டலாம். அதுவும் இல்லை. என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா? பகல். நீங்க ஊகித்த எந்த சொல்லிலும் கா எழுத்தும் இல்லை, லா எழுத்தும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு எந்த எழுத்தும் குறிப்பாக உங்களுக்கு கிடைக்கல இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக நீங்கள் ஊகங்கள் சொன்னீங்க. படம், பணம், பதிவு, பரிசு, பணிவு, இப்படி 5 சொற்களை உடனே உங்களால் பதட்டம் இல்லாமல் கொடுத்த கால வரையறைக்குள் ஏன் சொல்ல முடிந்தது? உங்களுக்கு காரணம் தெரியுமா? எப்படி உங்களால் சொல்ல முடிந்ததுன்னு? நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு எழுத்தை கொடுத்த உடனே இத்தனை சொற்கள் சொல்றீங்களே, அழகா முயற்சி பண்ணீங்க ஹரிணி. ஒவ்வொருவரும் 3 சொற்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கான 2வது சொல். ஓ, 1. 10 மதிப்பெண்கள்.
என்னை விட உனக்கு தான் கூடுதல் அதிர்ச்சின்னு நினைக்கிறேன்ல. நீ எதிர்பார்க்கவே இல்லையா சரியான விடைன்னு? எதிர்பார்க்கல ஐயா. பரவாயில்ல, எதிர்பாராதது எதிர்பாருங்களா. 10 மதிப்பெண்கள். அழகா விடை சொன்ன. இப்போ உனக்கான முதல் சுற்றின் இறுதி வாய்ப்பு. வா. வண்டு. 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 அவ சொன்னது வண்டு. ஆனா வண்டி எப்படி உங்களுக்கு திரையில வந்ததுன்னு யாராலையா சொல்ல முடியுமா? டா வரிசை எல்லாமே சரியான எடுத்தா சொல்லிட்டு, அதனால அது அந்த சொல் வெளியாகி விட்டது. பரவாயில்லையே, ஒரு சொல்ல விட்டுட்டு ரெண்டுலயும் நீ வந்து 10 10 20 மதிப்பெண்கள் எடுத்திருக்க. கள்ளக்குறிச்சி முதல் சுற்றிலே அசட்டி இருக்கிறீங்க. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இப்ப முதல் சுற்றில் இரண்டாவது அணியாக விளையாட வருபவர் அந்த அணியிலிருந்து ஒரு போட்டியாளர், சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற SRK குளோபல் பள்ளி. விதிமுறைகளில் ஏதாவது ஐயப்பாடு உண்டா? இல்லை ஐயா. சரி, எந்த வகுப்பு படிக்கிறமா? நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சரி, ஏற்கனவே விளையாண்ட போட்டியாளர் அசத்திட்டு போயிருக்கிறாங்கல்ல. ஆமாம் ஐயா. இப்ப நீங்க 3லும் 10 எடுக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா. உங்களுக்கான முதல் சொல் கடுகு. 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 ரொம்ப காரமான வார்த்தை. கபடி. கபடி. ஆஹா, நீ சொல்லிடுவேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். என்ன சொல்லுது? கரடின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப பார்வையாளர்களுக்கெல்லாம் பரிசு. பரவாயில்ல, கரடி உனக்கு தெரிந்த சொல் என்று நம்புகிறேன். அது அப்ப தோணல. இனிமே அடுத்ததுல எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கான இரண்டாவது சொல் மடம். மடம். மனம். மனம். மகன். மகன். மகுடி. மகுடி. அழகான சொல். மயம். மணிக்கு முன்னாடி சொல்லிட்டேன். என்ன மயமா? மயம். மயில். அதாவது நீங்க இறுதி குறிப்பு சொன்ன பிறகு மணி ஒலித்து விட்டது. அதனால அந்த முயற்சி நீங்க பண்ண முடியாது. இருந்தாலும் விடை இதுதான். பரவாயில்ல, இரண்டாவது வாய்ப்பும் உங்களுக்கு கை கூடவில்லை. மூன்றாவது சொல்ல முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கான மூன்றாவது சொல் வீரம். வீரம். வீரன். வீரன். இரண்டாவது வாய்ப்புல சொல்லியிருக்க. எத்தனை மதிப்பெண்கள்? 8 மதிப்பெண்கள். அழகா முயற்சி பண்ணீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் மூன்றாவது அணியாக வருபவர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். நேரடியா சுற்றுக்கு போகலாமா? போகலாம். 3 வாய்ப்புகள், 3 சொற்களை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான முதல் சொல் பாட்டு. பாட்டு. பாடம். பாடம். ரொம்ப நல்லவனா இருக்கியே. அருமையான விடை. எத்தனை மதிப்பெண்கள்? 8 மதிப்பெண்கள். இப்பொழுது இரண்டாவது சொல் கபடி. கபடி. கடல். கடல். கடன். கடன். கடுகு. கடுகு. தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம். கரடி. கரடி. பாப்போம் என்ன சொல்லுன்னு. கதவு. ரொம்ப எளிமையா இருக்குது இல்ல? நீ சொன்னதுல எதுவுமே தா இல்ல வா இல்ல, அதனால உனக்கு அந்த உதவி கிடைக்கல. பரவாயில்ல. இப்ப மூன்றாவது சொல்ல பாப்போமா? அதை முயற்சி பண்ணிப்பார். உணவு. உணவு. அழகான சொல். உண்மை. உண்மை. ஏய், நல்ல பயிற்சி எடுத்து வந்திருக்கிறியே. உறவு. உறவு.
உடல். உடல். உதடு. என்ன அதை ஏற்றுக்கலாமா? மணி மேலே சொன்னதா எனக்கு தோணுச்சு. மணி மேல் நீ சொன்னதால் உனக்கு இது மதிப்பெண் கொடுத்துடலாம். 5வது வாய்ப்பில் சொல்லியிருக்கிற இல்லையா? அப்போ எத்தனை மதிப்பெண்? 2 மதிப்பெண்கள். அழகான முயற்சி, நீ அமர்ந்திருக்கலாம். தருமபுரி மாவட்ட ஏலகிரி பகுதியிலிருந்து வந்திருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி. 3ஐயும் கண்டுபிடித்து விட முடியும் என்று நம்புகிறாயா? ஆமையா. ஆமையா. சரி, உனக்கான முதல் சொல் குரல். 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 குரல் தான் சொல்லிட்டியே. உன்னுடைய தோழிகளை கேட்போம். குளிர். அதான் சொல்லா? ஆமா, பரவாயில்ல. உங்களுக்கும் பாராட்டுகள். நீ முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்து. 2வது சொல்ல முயற்சி பண்றியா? வாத்து. வாத்து. அது என்ன சொல்னு பார்ப்போம். திரையில் தவற விட்ட சொல் வாசல். வாசல் தெரிந்த சொல் தான் இல்ல. 3வது சொல்லுக்கு போகலாமா? 3வது சொல்லுக்கான குறிப்பை பாருங்க திரையில. படகு. படகு. பட்டு. பட்டு. பகுதி. பகுதி. பத்து. பத்து. சொன்னியே, ஏதோ சொன்னியே. நீ என்ன சொல்ல வந்த? பண்பு. பண்பு சொல்ல வந்தியா? எங்க என்ன சொல்லுன்னு பார்ப்போம். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது பந்து. நீ முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ண. என்ன மகிழ்ச்சியான இதுல செய்தினா, நீ பல சொற்களை உன்னால் சொல்ல முடிந்தது. அவ்வளவு நீ பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்க. அடுத்த முறை இன்னும் சிறப்பாக பயிற்சி பண்ணலாம். இது முதல் சுற்று தான். 4வது சுற்றுல நீயும் சேர்ந்து விளையாடலாம் இல்லையா உன்னோட அணியோட? துணிவாக. முதல் சுற்று முடிவடைகிறது. இளைய பிள்ளைகள் ஒவ்வொரு அணியிலிருந்து விளையாடுறதை நாம் பார்த்தோம். எத்தனை மதிப்பெண்கள் மொத்தம் எடுத்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு பள்ளியும். இப்பொழுது நாம் 2வது சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இரண்டாவது சுற்று அப்படியே முதல் சுற்று மாதிரியே தான் நம்ம விளையாட போகிறோம். ஆனால் அடுத்த மாணவர் அல்லது மாணவி வரப்போகிறாங்க. இது 4 எழுத்து சொல் கண்டுபிடிக்க வேண்டிய சுற்று. முதலாவது நாம் அழைப்பது 2வது அணியை. இப்பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு. சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற SRK குளோபல் பள்ளி. முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. குட்டகை. குட்டகை. குட்டகையா? குட்டகை. குட்டகைனா குட்டகையா? குட்டகை. கை. கொட்டகை தெரியும். இது குட்டை கையா? குரங்கு. குரங்கு. இந்த குரங்கை பிடிக்க இவ்வளவு நேரம் முடிந்து விட்டது. என்ன சொல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குழந்தை. மனசு தளர்ந்தராத. இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. 2வது சொல் வெள்ளம். வெள்ளம். வெள்ளமா வெள்ளமா? வெள்ளம். சாப்பிடுறதா? வெள்ளம். வர வெள்ளம். 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 இப்போ உனக்கு எல்லாம் ஒரே மாதிரி கேட்குது. சரி, அப்புறம் பேசுவோம். வெள்ளம்.
வெட்கம். வெட்கம். அழகான ஒரு சொல் ஒழிச்சிருக்கிறியே. கால வரையறை முடிந்து விட்டது. ரொம்ப கடுமையா என்ன அப்படியே சொல்லுன்னு பார்ப்போம். அது இன்னும் மனசு தளர வேணாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது சொல் தண்ணீர். தண்ணீர். தண்டனை. தண்டனை. இது தமிழ் சொல் இல்லை, இருந்தாலும் இல்லை. தகவல். தகவல். பரவாயில்லையே, நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கியே. தங்கம். பரவாயில்ல, உற்சாகப்படுத்தி அனுப்புங்க. அடுத்த சுற்று அழகா விளையாடணும். இந்த இரண்டாவது சுற்றில் அடுத்ததாக விளையாட வருபவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். நேரடியா சுற்றுக்கு போகலாமா? உங்களுக்கான முதல் சொல் சத்தம். சத்தம். சதுரம். சதுரம். இரண்டாவது முயற்சிக்கு போகலாமா? இப்பொழுது அடுத்த சொல்லுக்காக திரையை பாருங்கள். நித்தம். நித்தம். ஏ அப்பா. நிமிடம். நிமிடம். 8 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு இரண்டாவது சுற்றில் பாருங்க. விற்பனை. விற்பனை. பரவாயில்லையே, பள்ளிகள் நல்லா தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களே. விமானம். விமானம். அருமையா விடை சொன்னீங்க. 3 சொற்களுமே 8 மதிப்பெண்கள்ல 8 8 8 24 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணியாக விளையாட வருபவர்கள் ஏலகிரி பகுதியை சேர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவியர். தொடங்கலாமா? 3 வாய்ப்புகளில் முதல் வாய்ப்பு 4 எழுத்து சொல். திரையை பாருங்கள். வைக்கோல். வைக்கோல். 10 மதிப்பெண்கள். இதனால தான் நம்பிக்கையோட சொல்லுன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே 10 அடிச்சிட்ட பாரு. இப்போ அடுத்ததும் 10 10. சரி, இரண்டாவது வாய்ப்பு பாருங்க திரைய. நீங்கெல்லாம் பள்ளியில் யாரு? நீங்களாம் யாரு? அதை நினைவு வச்சுக்கலாம். எங்க என்ன சொல்லுன்னு பார்ப்போம். இப்போ இறுதி வாய்ப்பு முயற்சி பண்றியா? மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. அண்ணன். அண்ணன். ஆரோக்கியம். அல்ல, அது 5 எழுத்து. ஆனு நெடில் வேற. இதை சொல்றது ரொம்ப கடினம். ஏன் தெரியுமா? ஏராளமான சொற்கள் இருக்கிறனால எது சரியா இருக்கும். இன்னொரு சொல்லை கண்டுபிடித்து ஏதாவது ஒரு 1 2 எழுத்துக்களை பெற்றால் சொல்லியிருக்க முடியும். சரி, பார்ப்போம் என்ன சொல்லு நீங்க கண்டுபிடித்திருக்க வேண்டியது என்பது. அரிவாள். தமிழ் படங்கள்லாம் பார்க்கறது உண்டா? அப்படின்னா இது சொல்லியிருக்கணுமே. சரி, அழகா முயற்சி பண்ணியா. உனக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்றின் இறுதி போட்டியாளராக வரும் பள்ளி கள்ளக்குறிச்சியிலிருந்து வருகிறவர்கள். தொடங்கலாமா? இரண்டாவது சுற்றை நீங்க தான் முடித்து வைக்க போகிறீர்கள். சரி, முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. குற்றம். குற்றம். குன்றம். குன்றம். குழந்தை. குழந்தை.
அடுத்த வாய்ப்பு முயற்சி பண்ணி பார்க்கலாமா? இரண்டாவது சொல் சட்டம். சட்டம். சபதம். சபதம். சமயம். சமயம். சப்தம். சப்தம். அது தமிழ் சொல் இல்ல, பரவாயில்ல, முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னவா இருக்கலாம்? சங்கம். இப்போ இறுதி வாய்ப்பு, மூன்றாவது சொல் முயற்சி செய்யலாம். விருந்து. விருந்து. நல்ல சொல். விபரம். விபரம். விவரம் எப்படி வேணா வச்சுக்கலாம். விரும்பு. 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 விகடன். விகடன். விகடன் சொல்லியாச்சு, அதனால் அதை எடுத்துக்கலாம். ஆஹா, இப்போ கால வரையறை முடிந்தது. என்ன சொல்லுன்னு பார்ப்போம். வியாழன். தெரிந்த சொல்லா இல்லையா? சரி, பரவாயில்ல. அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்தால் இந்த சொற்கள்லாம் நினைவுக்கு வந்தது. இரண்டாவது சுற்றின் இறுதியில் இந்த பள்ளி அணிகள் எடுத்திருக்கிற மொத்த மதிப்பெண்களை ஒரு முறை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களில் குறிப்பாக தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் மொழி ஆர்வலர்களுக்கும் தமிழ் மொழி காதலர்களுக்கும் ஒரு சிறிய தகவல். இந்த நிகழ்ச்சியில் தனித்தமிழ் சொற்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் பல மொழிகளிலிருந்து தமிழ் மொழிக்குள் ஊடுருவி எல்லாரோட வாழ்க்கையிலும் வாயிலும் ஒன்றிவிட்ட பல தமிழ் சொற்களில் சிலவற்றை இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்த நாங்கள் சில சலுகை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து பொறுத்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். இப்போ இந்த 4 அணிகளும் விளையாட போவது மூன்றாவது சுற்று. மூன்றாவது சுற்று என்பது முதல் 2 சுற்றுகளைப் போலவே தான் அமைந்திருக்கும். ஆனால் இது 5 எழுத்து சுற்று. மூன்றாவது சுற்றை விளையாட முதல் அணியாக நாம் வரவழைப்பது திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். இது மூன்றாவது சுற்று. 5 எழுத்து சொல்ல கண்டுபிடிக்கணும். முதல் எழுத்து கொடுக்கப்படும். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். தொடங்கலாமா? இப்போ உங்களுக்கான வாய்ப்பு. வடிவங்கள். வடிவங்கள் 6 எழுத்து ஆயிடுது. வகுப்பறை. வகுப்பறை. அழகான சொல். அதை மணி ஒலிக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. நம்ம பார்ப்போம். இப்போ கால வரையறை வாய்ப்பு முடிந்தது. நீங்க இப்போ என்ன சொல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? வகுத்தல். வகுத்தலா? எங்க பார்ப்போம். அடாடா, 8 மதிப்பெண்கள் வாங்கியிருப்பீங்களே நீங்க. பரவாயில்ல. இப்போ இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா? திரைய பாருங்க. முதல் எழுத்து என்னன்னு? அடக்கம். அடக்கம். என்னவா இருக்கலாம்? எங்க பார்ப்போம். பரவாயில்ல, துணிவா மூன்றாவது சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்பிக்கையா இருக்கணும். பார்ப்போம். திரைய பாருங்க என்ன எழுத்துன்னு. பட்டினம். பட்டினம். அட, ஒரு எழுத்தை பிடிச்சிட்டோம். பல்லவம். பல்லவம். பல்லவமா? பல்லவம்னா என்னம்மா? சரி, என்ன சொல்லுன்னு பார்ப்போம். பலகாரம். சரிம்மா, அழகா முயற்சி பண்ண. அடுத்த முறை இன்னும் சிறப்பாக பயிற்சி எடுத்துட்டு வாங்க. சரியா? நீங்க அமர்ந்துக்கலாம்.
இப்போ இரண்டாவது அணி வாங்க. ஏலகிரி பகுதியிலிருந்து வந்திருக்கிற அரசு மேல்நிலை பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு. திரைய பாருங்க. சட்டகம் சட்டகம் சட்டகம். ஆஹா, என்ன சொல்லுன்னு பார்ப்போம். சந்தனம். உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. அடுத்த சொல் பாருங்க. 5 எழுத்து சொல். ஐந்து எழுத்து சொல். சாவை வைத்து தொடங்குவது ரொம்ப கடினமா இருக்கு போல இருக்கு உனக்கு இல்ல? நீங்க உங்க பாடத்துல அந்த மாதிரி ஏதாவது சொல் வந்திருக்கா? சாவை கொண்டு தொடங்குகிற 5 எழுத்து. சாத்தியம், சாத்தியம், சான்றிதழ், சான்றிதழ், சாங்கியம். சாங்கியம். எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சொற்கள்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இப்போ இறுதி முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? மூன்றாவது சொல் பார்ப்போம். நேப்பியர் நேப்பியர். சரி சொல்றீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அது தமிழ் சொல் இல்லையே, அது ஒருவருடைய பெயர். நேர்காணல் நேர்காணல். இரண்டாவது வாய்ப்புல சொல்லி 8 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க நேப்பியர்னு ஒரு தமிழ் சொல்லல்லாத ஒன்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு அதை ஊகிக்கிற வாய்ப்பே கொடுத்துருக்க கூடாது. பரவாயில்ல, நீங்கள் முதல் 2 சொற்களுக்கான வாய்ப்பை இழந்துட்டீங்கன்னு கொஞ்சம் பரிவு காட்டி தான் அதை கொடுத்தேன். அடுத்த முறை நீங்கள் வந்து ஒரு இப்போ தமிழ் புலவர்களுடைய பெயர், மன்னர்களுடைய பெயர் அதெல்லாம் சொல்லலாம். நேப்பியர் என்பது நம்ம தமிழுக்கு தொடர்பு இல்லாத ஒரு பெயர் இல்லையா? நீங்கள் நேப்பியர் பாலத்தை வச்சு சொன்னீங்களா? அழகா முயற்சி பண்ணதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த அணி வாங்க, கள்ளக்குறிச்சி மாணவி. நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு. இப்போ நம்மளுடைய சுற்றுக்கு போகலாமா? எஸ் சார். திரையை பாருங்க. உபயோகம். உபயோகம். உபத்திரம். உபத்திரவம் இல்ல அது. சரி பார்ப்போம். உழைப்பாளி. இப்போ உங்களில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அந்த பான்ற எழுத்தை கண்டுபிடிச்சாச்சு, அப்போ இப்பவும் கொடுத்து பாவும் கொடுத்துருக்கணும்லன்னு. 2 எழுத்துக்களையும் ஒரே சமயத்தில் கொடுத்தா அது ரொம்ப எளிதாகிடும்ன்றனால ஒரு எழுத்து, ஒரே எழுத்து 2 முறை வரும்பொழுது ஒரு எழுத்து மட்டும் உங்களுக்கு வெளியாகும்படி நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதான். இப்போ அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? எஸ். போகலாம். அடுத்த சொல்லுக்கான முயற்சி. திரையா பாருங்க. இன்றியமையாமை. இன்றியமையாமை. 7 மாதிரி இருக்கே. இலக்கணம். இலக்கணம் 6 இல்ல. இலக்கியம். இலக்கியம் 6 எழுத்துகள். லட்சியம். இலட்சியம் எழுதுவோம், அதுவும் 6 எழுத்துக்கள்ல. இங்க பாப்போம் என்ன சொல்லுதுன்னு. இப்போ உங்களுடைய இறுதி வாய்ப்பு. திரைய பாக்குறீங்களா? ஆலமரம். ஆலமரம். பாப்போம், அருமையான ஊகம் அது. 10 மதிப்பெண்கள்.
விடையை சொல்லிட்டு நீயே இப்படி அதிர்ச்சியானா இப்படி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும் முகத்துல. ரொம்ப அழகான ஊகம் இல்லை? ஓகே இல்லை, சும்மா தான் சொன்னேன். 10 மதிப்பெண்கள். அழகா முயற்சி பண்ணமா, நீ அமர்ந்திருக்கலாம். 3வது சுற்றின் இறுதி அணி சேலம் SRK பள்ளி. நீங்க தான் 3வது சுற்றை முடித்து வைக்க வந்திருக்கிறீங்க. திரையை பாருங்க, உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. மின்சாரம். அழகான சொல். மின்விசிறி. மின்விசிறி. 8 மதிப்பெண்கள். 2வது சொல். திரையை பாருங்க, முதல் எழுத்து என்னன்னு? நாட்டியம். நாட்டியம். நாகரிகம். நாகரிகம். அருமையான குருகம். திரும்ப இன்னொரு 8. 8 பெருக்குவீங்க போல இருக்குல்ல? இப்போ உங்களுடைய இறுதி வாய்ப்பு பார்ப்போம். இதோட 3வது சுற்று முடியும். திரையை பாருங்க. உழைப்பாளி. உழைப்பாளி. உற்சாகம். உற்சாகம். இங்க பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு. உணவகம். அழகா முயற்சி பண்ணி உன்னுடைய அணியை காப்பாற்றிருக்க நீ அமர்ந்திருக்கலாம். இந்த 3வது சுற்றின் இறுதியில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்களை ஒரு முறை பார்ப்போம். 4வது சுற்றுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த 4வது சுற்று ஒரு மாறுபட்ட சுற்று. அணிகளாக விளையாண்டு மோதுவார்கள். 3 பேரும் வந்து இங்கே பங்கு பெற போகிறாங்க. 3 சொற்களை கண்டுபிடிக்க போகிறாங்க. முதல் சொல் குழம்பிய சொல். எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். அது என்ன சொல்லு என்று கண்டுபிடிக்க வேண்டும். 30 வினாடிகள் கால வரையறை. ஒரே ஒரு ஊகத்துக்கு தான் அனுமதி. 2வது சொல்லில் 3 எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அது என்ன சொல் என்று கண்டுபிடிக்க வேண்டும். 30 வினாடிகள், ஒரே ஒரு ஊகம். 3வது சொல்லில் ஒரு நீண்ட சொல். 8, 9 எழுத்துக்கள் இருக்கலாம். முதல் எழுத்து மட்டும் திரையில் கொடுக்கப்படும். ஒவ்வொரு 3 வினாடியும் ஒரு எழுத்து தோன்றிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு எழுத்து தோன்றும் பொழுதும் 10லிருந்து ஒரு மதிப்பெண் குறைந்து கொண்டே வரும். 30 வினாடிகளுக்குள் அவர்கள் ஒரு விடையை சொல்ல வேண்டும். ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கெல்லாம் நான் நினைவுபடுத்தணும். இப்போ நடக்க தொடங்கி இருக்கிறது முதல் நிலை போட்டிகள் இல்லையா? இந்த முதல் நிலை போட்டிகளில் ஒவ்வொரு வாரமும் 4 அணிகள் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். இந்த பகுதியின் நிறைவில் 2 அணிகள் தேர்வாகி 2வது கட்டத்துக்கு போவீர்கள். 2 பள்ளிகள் வெளியேற வேண்டியிருக்கும். ஆனால் வெளியேறுகிறவர்கள் மனம் தளர வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு சுற்று ஒன்று இருக்கிறது. வாட் வி கால்டு வைல்ட் கார்டு ரவுண்ட். அந்த மறுவாய்ப்பு சுற்றில் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வரலாம். எப்படின்னா, இந்த 11 முதல் நிலையில் 11 போட்டிகள் உண்டு. அந்த 11 போட்டிகளிலும் 2 அணிகள் வெளியேறினா 22 அணிகள் இருப்பாங்க இல்லையா? அதில் அவங்க விளையாண்ட பகுதியில் மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் 4 இடங்களில் இருக்கிற 4 அணிகளுக்கு ஒரு மறுவாய்ப்பு சுற்று கிடைக்கும். முதல் அணியாக நாம் வரவழைப்பது தர்மபுரி மாவட்டத்தில் ஏலகிரி பகுதியிலிருந்து வந்திருக்கிற அரசு மேல்நிலை பள்ளி மாணவர். இந்த 4வது சுற்றின் விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தியாச்சு. இப்போ ஒரு அணியாக சேர்ந்து விளையாட போறீங்க. ஒரே ஒரு ஊகத்துக்கு தான் வாய்ப்பு, 3 சொற்களுக்குமே. அதனால நீங்கள் பதற்றத்தில் ரொம்ப தெரிஞ்சவங்க அவசரப்பட்டு சொல்லிடாமல் அந்த 30 வினாடி கால வரையறைக்குள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஆலோசித்து ஒரு விடையை சொல்லலாம். எனக்கு முதலில் வெளியில் ஒலியாக கேட்கிற விடையை நான் விடையாக ஏற்றுக்கொள்வேன். சரியாக இருந்தால் மதிப்பெண்கள், தவறாக இருந்தால் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். தொடங்கலாமா? இப்போ திரையை பாருங்க. உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய எழுத்துகள். வாழைப்பழம். சரி, இவ்வளவு தூரம் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்லியும் யாரும் பேசிக்கவே இல்லை. 2 பேர் ஒரே சமயத்தில் வாழைப்பழம்ன்றீங்க. ஒன்று தவறாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 30 வினாடிகள் இருக்குன்னு நினைவுபடுத்தினேன்ல. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுமா இல்லையா? அணியாக சேர்ந்து விளையாடுறதுக்கான காரணம் என்ன? எப்படி ஒரு கூட்டமாக குடும்பமாக அமைப்பாக இயங்கணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அது. இப்போ இவ்வளோ நேரம் தனித்தனியாக விளையாண்டீங்க. நான் நினைவுபடுத்தின பிறகு கூட நீங்கள் யாருமே ஒருத்தர் பார்த்துக்க கூட இல்லை. நீங்கள் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க. திரும்பி கூட பார்க்கல, ஒருத்தரை மதிக்கவே இல்லை. ஒருத்தர்
2 பேர் வாழைப்பழம்ன்றீங்க. இப்போ இவளுக்கு வேற விடை இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அவ சரியா இருந்தா, நீங்க தவறா இருந்தா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? கவனமா விளையாடணும். உங்களுக்கு இருக்க விதிமுறைகளை சரியா பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ 2வது சொல் உங்களுக்கு சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அது என்ன சொல் என்று ஒரே ஒரு ஊகம். 30 நொடிகள். திரைய பாருங்க. உங்களுக்கு எதுவும் தோணவே இல்லைல்ல? ஆனால் அங்கே இருக்க பலருக்கு அது தெரிந்து விட்டது. என்னன்னு கேட்டு பார்ப்போமா? என்னது? சரி, இறுதி வாய்ப்பு. திரைய பாருங்க. முதல் எழுத்து தெரியும். ஒவ்வொரு எழுத்தா தோன்ற தொடங்கும். விரைவா சொன்னா அதிக மதிப்பெண்கள். உலக பொதுமறை. உங்களுக்கு 7 மதிப்பெண்கள். நன்றி, அழகா பங்கெடுத்துக் கொண்டீர்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது சுற்றின் 2வது போட்டியாளராக வருபவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஏகேடி பள்ளி மாணவியர். சரி, தொடங்கலாமா? 30 வினாடிகள், ஒரே ஒரு ஊகம். உங்களுக்கான முதல் சொல் வேலை வாய்ப்பு. எங்க பார்ப்போம். வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொரு 3 வினாடிகளுக்கும் ஒரு மதிப்பெண் குறைந்து கொண்டே வரும். அந்த அடிப்படையில் நீங்க பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 5. அது திறமையான முயற்சி தான். 2வது சொல்லுக்கான வாய்ப்பு. திரைய பாருங்க. சுரங்கப்பாதை. எங்க சரியா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 8. அழகா திறம்பட பயன்படுத்தி கொண்டீர்கள். இப்போ இந்த விளையாட்டில் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. 3வது சொல் உங்களுக்கு தெரியும். தகவல் தொடர்பு. எங்க பார்ப்போம். அருமையா விளையாண்டீங்க. சேலம் எஸ்ஆர்கே பள்ளி மாணவியர், உங்களுக்கான முதல் வாய்ப்பு. திரைய பாருங்க. விருந்தினர். எங்க திரைய பார்ப்போம். சரியான விடை. உங்களுக்கான 2வது சொல். திரைய பாருங்க. நாடாளுமன்றம். இப்போ உங்களுக்கான இந்த விளையாட்டின் இறுதி வாய்ப்பு. 3வது சொல் இசையமைப்பாளர். அருமையான முயற்சி. உங்களை வாழ்த்துக்கிறோம். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பங்கு பெற வரும் இறுதி அணி, இறுதி வாய்ப்பு. வாங்க. ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம், திருவண்ணாமலை மாவட்டம். இப்ப திரைய பாருங்க. உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். இளவரசன். இளவரசன். எங்க? ஆஹா, உங்களுக்கு 7 மதிப்பெண்கள். 2வது சொல் பச்சை மிளகாய். படுங்க. திரைய பாருங்க. உங்களுக்கு முழுதாக 10 மதிப்பெண்கள். திரைய பார்க்கலாமா?
ரொம்ப அழகா விளையாடுறீங்க. உங்களுக்கு ஒரு முறை வாழ்த்து சொல்லிருங்க. மூன்றாவது சொல்லுக்கு திரையை பாருங்க. கலந்துரையாடல். கலந்துரையாடல். கலந்துரையாடலா எங்க? வெல் டன். 8 மதிப்பெண்கள். அருமையா விளையாடுனீங்க. இந்த திருவண்ணாமலை ஸ்ரீ விஜய் வித்யாசிரம் பள்ளி ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இவர்களுடைய தோழர்களுக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் 2 இடங்களை பிடித்த 2 அணிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஏகேடி பள்ளியும் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாசிரம் 2 பள்ளிகளும் தேர்வாகி இந்த தமிழோடு விளையாடு போட்டியின் அடுத்த கட்டத்திற்கு தகுதி பெறுகிறார்கள். தர்மபுரி மாவட்டம் ஏலகிரி பகுதியிலிருந்து வந்திருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி அணியும் சேலத்திலிருந்து வந்திருக்கிற எஸ்ஆர்கே பள்ளி அணியும் இன்றைய நிகழ்ச்சியின் இந்த போட்டியிலிருந்து வெளியேறினாலும் இவர்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு சுற்று காத்திருக்கிறது. அதற்கு சிறப்பான பயிற்சி எடுத்து வந்து அதில் தேர்வாகி ஒருவேளை இறுதி பட்டத்தை வெல்பவர்கள் இவராக கூட இருக்கக்கூடும். அந்த திறந்த நிலை வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள அவர்களையும் நம்ம வாழ்த்துவோம்.